தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பொருள் மிகவும் பழமையானது 2000 வருடங்களுக்கு முற்பட்டது என்பதை எல்லாம் எப்படி கண்டறிகிறார்கள்? அறிவியல் விஞ்ஞானத்தை அடிப்படையாய் வைத்துக் கொண்டு 1949ஆம் ஆண்டு பில்லியட் லிபி என்ற ரசாயனத்துறை பேராசிரியர் பழமை வாய்ந்த பொருட்களின் வயதை கண்டுபிடிக்க ரேடியோ கார்பன் டேட்டிங் என்னும் ஒரு முறையை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த 11 ஆண்டுகள் கழித்துதான் மற்ற விஞ்ஞானிகள் அனைவரும் அந்த முறையை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் விளைவாக 1960ஆம் ஆண்டு பில்லியட் லிபிக்கு நோபல் பரிசு கிடைத்தது. இவர் கண்டுபிடித்த ரேடியோ கார்பன் டேட்டிங் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஸ்பேஸ்ல இருந்து தொடர்ச்சியா வர காஸ்மிக் ரேஸ்ல இருக்க நியூட்ரான் நம்ம பூமியில இருக்க வளிமண்டலத்துல இருக்க நைட்ரஜன் ஆட்டம்ல தொடர்ச்சியா மோதி அந்த ஆட்டம்ல இருக்க ஒரு புரோட்டானை ரிமூவ் பண்ணிட்டு கார்பன் 14 அப்படிங்கிற கதிரியக்க தனிமமா மாத்திடும். ஸோ இப்படி இந்த ப்ராசஸ் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி உருவான இந்த C14 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க C12 கூட ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்துருக்கும். ஸோ இப்போ இந்த C14 என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜனோட வினைபுரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை ஒளிச்சேர்க்கை மூலமாக தாவரங்கள் சுவாசிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த தாவரங்கள் உட்கொள்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த C14 போய் சேரும். இப்படியாக தான் இந்த C14 தாவரங்கள்லேருந்து மனிதர்கள் வரைக்கும் எல்லாரோட உடம்புலையும் பரவி இருக்கும். எப்போ அந்த உயிரினம் இறக்க நேரிடுதோ அப்போ அந்த C14 பீட்டா கதிர்வீச்சை வெளியிட்டு சிதைவடைய ஆரம்பிக்கும். இப்படி அந்த C14 சிதைவடைகிற அரைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 5730 ஆண்டுகள். அதாவது ஒரு அந்த விகிதம் குறையுது பார்த்தீங்களா, C12க்கும் C14க்கும் இருக்கிற விகிதத்தை அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எப்போ அந்த உயிரினம் இறக்குதோ அப்போ அந்த C14 அதோட தன்னை சிதைச்சிக்கிட்டு அழிய ஆரம்பிக்கும். ஸோ அதோட அரை ஆட்காலம், அதாவது C14 அரை ஆட்காலம் பார்த்தீங்கன்னா 5730 ஆண்டுகள். ஸோ அடுத்த ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5730 ஆண்டுகள். ஸோ இப்படியே அது தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். கடைசியாக இந்த முறையை பயன்படுத்தி நம்மளால ஒரு 60,000 ஆண்டுகள் வரைக்கும் கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்புறம் எப்படி அந்த 60,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களோட வயதை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு அதிக கதிரியக்க தன்மை கொண்ட யுரேனியம்-235 யூஸ் பண்ணுவாங்க. இதோட அரை ஆட்காலம் பார்த்தீங்கன்னா 700 மில்லியன் இயர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா யுரேனியம்-238 யூஸ் பண்ணுவாங்க. இதோட அரை ஆட்காலம் பார்த்தீங்கன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ். அடுத்து பொட்டாசியம், இதோட அரை ஆட்காலம் பார்த்தீங்கன்னா 1.3 பில்லியன் இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த யுரேனியம், பொட்டாசியம் போன்ற அதிக கதிரியக்க வெளிப்படுத்துகிற தனிமத்தை வச்சு தான் நம்ம பூமியில் டைனோசர் சுமார் 24 கோடி வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து சுமார் 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்ததா கணக்கீடு சொல்லியிருக்காங்க.